Hi friends, welcome back to my channel French with Priya Shan. Today we are going to see how to make salad. அதாவது சலாத் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டவர்கள் அதாவது யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் சலாத்ன்றது அவங்களோட மெயின் ஃபுட்டாக காணப்படுது. ஃபுட் ஐட்டம்ஸில் சலாத்ன்றது அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபுட்டாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த சலாத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதிலேயும் இன்றைக்கி நான் எடுத்து செய்த சலாட்டுக்கு பேர் தான் பெட்டாவியா சலாட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த பெட்டாவியா சலாட்டை என்னென்ன திங்ஸை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணினான்ன்றது தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டப்படும். அதோடு இந்த சலாத்தோடு நான் ஒரு ஃபுல் சிக்கன் அதாவது முழு சிக்கன் ஃபூரில் வச்சு பாபிக்யூ பதத்தில் எடுத்து அதையும் தான் சேர்த்து சாப்பிட்டு கொண்டான். சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட் லஞ்சாக இன்றைக்கு எங்களுக்கு இந்த சலாத் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இப்போ நான் மயோனஸ், சோஸ், உள்ளி சோஸ், டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட கியூக்கம்பர், கேரட், இந்த சோளம் இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டின்னில் வாரது. இதுதான் இந்த சலாத்துக்கு சூட்டபிளானது. இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இந்த சலாட்ஸை நாங்கள் சலாத்தை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்குள்ள இந்த சோளனை ஆட் பண்ணிக்கொள்கிறோம். அதில் தண்ணி வரும், அதை நாங்கள் நீக்கிட்டு தான் ஆட் பண்ணணும். கியூக்கம்பரையும் இந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, அதோடு நான் இந்த கேரட்டை இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ உங்களுக்கு இதில் உங்களுக்கு உப்பு தேவைன்னு சொன்னால் இந்த உப்பு சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும் தேவையான அளவு. ஓகே, அதுக்கு பிறகு இப்போ மயோனஸ் நான் எடுத்து வச்சுக்கிற சோஸ், அதாவது இப்போ நீங்கள் உள்ளி சோஸ் இருந்துச்சு, உள்ளி சோஸ் வேணால் உங்கள்கிட்ட என்ன சோஸ் இருக்குதோ அதை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். அதோட டொமேட்டோ கெச்சப் இவ்வளவு இப்போ நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொண்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த சலாத் ஃபுல்லாக மிக்ஸ்டப் ஆகணும். அந்த மாதிரி நான் இப்போ ஃபோக் ஸ்பூன் என்னத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபோக்கை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா இந்த சலாத்தை மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ உங்களுக்கு சால்ட் இதுக்குள்ள காணாட்டிக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் அந்த சிக்கன் ஃபுல் பீசஸ் பாபிக்யூ இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சு தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக தேவையானு சொன்னால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த சலாத்தோட விரும்பின பானையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் இந்த சலாத்தும் பாபிக்யூ சிக்கனும் அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.